நல்லா வந்து ஒரு ஃபோக்கஸோட ஒரு கான்சன்ட்ரேஷனோட இது வரைக்கும் இல்லை, ரொம்ப கஷ்டங்களை சந்திச்சிட்டோமா, ஜென்ம சனி எங்களை ஒரு வழிப்படுத்துது, நாங்கள் அதையும் தாண்டி நாங்கள் தள்ளாடிட்டு இருக்கவங்களை வந்து குரு வந்து எங்களை தாங்கி பிடிச்சி கொண்டிருக்கிறார் ராசி அதிபதினாலும். அவர் இப்போ என்ன பண்ண போறாரு, உச்ச ஸ்தான பலம் பெற்று அவர் வந்து முழு பலத்தோட 5 என்ற பூர்வ புண்ணியத்திற்கு சென்றடைகிறார். ரொம்ப அருமையான பீரியட். ஆனால் அந்த பீரியட் வந்து ரொம்ப லாங் டைம் இல்லை, மின்னல் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு போறாங்க. இதெல்லாம் நீக்கிக் கொள்வதற்கு அதே பலம் பொறுமையோடு நல்லா வந்து ஒரு நிதானத்தோடு உங்களுடைய திறமையை வந்து சிறப்பாக கையாள்வதற்கு இந்த காலகட்டம் ரொம்ப விழிப்புணர்வு கவனம் தேவை. முக்கியமான முடிவுகளை இந்த காலகட்டம் எடுக்கக்கூடாது. அதே போல் வண்டி வாகனங்களில் கவனமாக பயணிக்கணும். தொழிலில் வந்து இடம் மாற்றம், வேலை மாற்றம், பிஸ்னஸில் புதுசாக போடுற முதலீடு போடுறன்றத இருக்கக்கூடாது. உங்கள் ஃபோக்கஸ் கான்சன்ட்ரேஷனை சிதறவிடக்கூடாது. அதே போல் உங்களுடைய மேரேஜ் பிளானு, பர்சனல் பிளானு இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து சிறப்பாக பொறுமையாக கையாளணும். உறவுகளில் வந்து ரொம்ப ஆர்கியூமெண்ட் வச்சுக்காமல் விட்டு கொடுத்து செல்லணும். அப்போ தான் இந்த உறவுகள்லாம் உங்களுக்கு நினைக்கும். ஆக மொத்தத்தில் இந்த காலகட்டம் உங்களுக்கு நிறைய கஷ்டம். நான் தான் வந்து இந்த ஃபேமிலிக்கு அவ்வளோ ஒரு எஃபர்ட் போடுறேன், நிறைய வந்து பாரங்களை சுமக்க முடியல அப்படின்னு ஒன்று மாற்றி ஒன்று எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத செலவுகள், தேவையில்லாத வம்பு வழக்குகள் இதெல்லாம் வரும். இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணி அதே போல் எல்லாத்தையுமே வந்து ஒரு வரமுறைப்படுத்திக்கோங்க. தேவையில்லாத விஷயங்களில் வந்து மூக்கு நுழைக்க வேண்டாம். அதே போல் விரயங்கள் வந்து அதிகப்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே போல் குருவின் நட்சத்திரமான நம்மளுக்கு பூரட்டாதி கடன் சார்ந்த விஷயங்களில் பணம் சார்ந்த கொடுக்கல் வாங்கல ரொம்ப கவனம் வேணும். நம்மளுக்கு ரேவதி நட்சத்திரம் உறவுகள் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் வேணும். உடல் ஆரோக்கியத்திலும் கூடுதல் கவனம் வேணும். பிரயாணங்கள்லையும் கவனம் வேணும். நம்மளுக்கு உடலில் அந்த சத்து குறைபாடு, ஹீமோகுளோபின் குறைபாடுலாம் இதற்கு வரக்கூடிய ஓம் சரவண பவ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. ஜோதிட யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சொர்ணலட்சுமியின் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு சிறப்பான பதிவு. குரு அதிசார பெயர்ச்சியும் குரு வக்ர பலன்களும் வந்து காணவிருக்கிறோம். இந்த வருடம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் நமக்கு 18ஆம் தேதி நள்ளிரவு சனிக்கிழமை 7:17 மணிக்கு குரு நமக்கு மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். அவரே வந்து என்ன பண்ண போறாரு, மீண்டும் அந்த இடத்துல நமக்கு நவம்பர் 11ஆம் தேதி வக்ர நிலையை அடைகிறார். இந்த கடகத்தில் வக்ரம் அடையக்கூடிய குரு என்ன பண்ண போறாரு, நமக்கு டிசம்பர் 4 வரைக்கும் இருக்க போறாரு. அதே வக்ர நிலையிலேயே நமக்கு 5ஆம் தேதி மிதுனத்திற்கு பயிற்சி ஆகிறார். இப்படி நம்மளுக்கு அதிசார பயிற்சி வந்து நம்மளுக்கு ஒரு 25 டேஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வக்ர நிலையில் மிதுனத்துக்கு போய் ஒரு 95 நாட்கள் இருப்பார். இந்த காலங்கள்ல குரு செய்ய போகிற ஒரு சில மாயாஜாலங்கள், மேஜிக்னே சொல்லலாம். அதனால 12 ராசிகளும் நம்மளுக்கு என்ன மாதிரியான பலாபலன்களை அடையவிருக்குது என்பதை இந்த பதிவுகளில் தெளிவாக காணவிருக்கிறோம். மீன ராசி மீன லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த குருவின் அதிசார பயிற்சியும் வக்ரமும் என்ன பலன்களை தரும் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு மூச்சு விடக்கூடிய நேரம் அப்படின்னு வந்து சொல்லலாம். நல்லா வந்து ஒரு ஃபோக்கஸோட ஒரு கான்சன்ட்ரேஷனோட இது வரைக்கும் இல்லை, ரொம்ப கஷ்டங்களை சந்திச்சிட்டோமா, ஜென்ம சனி எங்களை ஒரு வழிப்படுத்துது, நாங்கள் அதையும் தாண்டி நாங்கள் தள்ளாடிட்டு இருக்கவங்களை வந்து குரு வந்து எங்களை தாங்கி பிடிச்சி கொண்டிருக்கிறார் ராசி அதிபதினாலும். அவர் இப்போ என்ன பண்ண போறாரு, உச்ச ஸ்தான பலம் பெற்று அவர் வந்து முழு பலத்தோட 5 என்ற பூர்வ புண்ணியத்திற்கு சென்றடைகிறார். ரொம்ப அருமையான பீரியட். ஆனால் அந்த பீரியட் வந்து ரொம்ப லாங் டைம் இல்லை, மின்னல் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு போற மாதிரி இருக்கு. இந்த இருக்குல்ல படம், சரத்குமார் படத்துல வந்து சொல்லுவார்ல, வடிவேலு வந்து பொண்ணு காட்ட சொன்னா மாப்பிள்ளை பொண்ணை பாருங்கன்னா மின்னல்னா வந்துட்டு ஓடிடும். அந்த மாதிரி இப்ப என்ன பண்ண போறாரு குரு, உங்களுக்கு வந்து அதிசாரத்தில் வந்து கடகத்திற்கு வந்து பூர்வ புண்ணியத்தில் 5ஆம் இடத்தில் உச்சமாகும் பொழுது, ராசி அதிபதியே அவர் தான். ராசி அதிபதி உங்களுக்கு 5ஆம் இடத்தில் உச்சமாகி உங்களுக்கு சிறப்பாக வந்து உங்களுக்கு அருமையான பலன்களை வந்து அள்ளித்தர இருக்கிறாருன்னு சொல்லலாம். உங்களுடைய 9ஆம் இடத்தை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் லாபஸ்தானத்தை பார்க்குறாரு, ராசியை பார்க்குறாரு. நிறைய தள்ளாடிக்கிட்டு இருக்கிறோம், எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியல. 7 சனி அப்படிதான் செய்யும். எது நல்லதோ அதை போய் ஃபோக்கஸ் பண்ணாது, எது கெட்டதோ எது தப்பான முடிவோ அதை தான் உட வைக்கும். அந்த மாதிரி இருந்த இக்கட்டான சூழலெல்லாம் அந்த தவறுகளை எல்லாம் திருத்தி, இது வரைக்கும் பண்ணதெல்லாம் திருத்தி உங்களுக்கு இப்போ என்னென்னா உங்களுக்கு நல்லது நடத்திக்கணும்,
உங்களுக்கு தொழிலையா, திருமணத்திலையா, வேலை வாய்ப்புலையா, உங்களுக்கு வயதிற்கு ஏற்றாற் போல. இப்போ மாணவர்களாக இருந்தால் ஒரு நல்ல படிப்பு கல்வி, இல்லை ஒரு இளைஞர்களாக இருந்தால் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பு, நல்ல ஒரு தொழில், ஒரு மிடில் மேனாக இருந்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கணும், உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வியாபாரம் தொழில், நல்ல ஒரு சேமிப்பு, குடும்ப தேவைகளை நிர்வகிப்பது, அதே போல் பிள்ளைகளுக்கான நலன்களை செய்வது. என் பிள்ளை கல்யாணம் ஆகல, பிள்ளைக்கு வேலை வாங்கல, பிள்ளைக்கு சொத்து சேர்க்கலன்ற கவலைகளை தீர்ப்பது. இதே வயதானவர்களாக இருந்தால் நான் போகிற காலத்தில் நிம்மதியாக போனோமா, என் பிள்ளை பேசல, மருமக பேசல, எனக்கு ஒரு நல்ல உடல் ஆரோக்கியம் இருக்கணும், எனக்கு கையில் ஒரு 4 காசு இருக்கணும் என் பேரன் பேத்திகளுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரியான அனைத்து விதமான அவங்கவுங்களுக்கு என்னென்ன கோரிக்கையோ அந்த கோரிக்கைகள்லாம் தீர்த்து வைக்க போகிறாரு. அதுக்கான முயற்சியை எடுத்து நீங்கள் சிறப்பாக போடலாம். பூர்வ புண்ணியம்ன்றது நம்ம போன பிறவியில் கேரி பண்ணிட்டு வந்தது. உங்களுடைய இது இந்த இடத்துல உங்கள் கர்மா, நீங்கள் என்னெல்லாம் சுமந்துட்டு வந்துறீங்க, அந்த சோதனைகளை எல்லாம் உங்களுக்கு தடுத்து நிறுத்தி இப்போ பலன்களை எடுக்க போகிறார். ஏன்னா அதனுடைய பார்வை சனியை பார்க்க போகுது. 9ஆம் பார்வை, உச்ச பார்வையில். தலைவா கொஞ்சம் கம்முனுங்க, ரொம்ப பசங்களை கஷ்டப்படுத்துறீங்க போல் இருக்கே அப்படின்ட்டு உங்களை அந்த இடத்துல ஒரு அவருடைய ஒளியால் உங்களை கட்டுப்படுத்துவார்னு சொல்லலாம். குரு பார்வை எப்பேற்பட்ட மைனஸையும் ப்ளஸ்ஸாக ஆக்கிடும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் ஒரு குறிப்பிட்ட பீரியட் தான். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுனா, நவம்பர் 11 அவர் வக்ர நிலையை அடைஞ்சிடறாரு. அப்போ பாதி ப்ளஸ் பாதி மைனஸ் பலன்கள் அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அவர் டிசம்பர் 5 அப்படியே மிதுனத்துக்கு போயிடுவார். அந்த வக்ர நிலையிலேயே போய் அங்கே உட்காந்துருக்கிறார். அப்போ ராசி அதிபதி இடத்துல வக்ரம் ஆகும்போது எப்படி இருக்கும்னு பாருங்க. அப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ கர்மா ஸ்ட்ராங்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இந்த பக்கம் சனி வக்ரம், இங்கே நம்ம தாங்கி நம்ம என்ன ஒரு சூழல் இருந்தாலும், இக்கட்டான சூழல் இருந்தாலும் தாங்கி பிடிக்கக்கூடிய அந்த ராசி அதிபதியும் லக்ன அதிபதியுமான குருவே வக்ரமாக இருந்தனால நம்மளுக்கு ஒரு பயம், குழப்பம், அச்சம், ஒரு பீதியெலாம் தொற்று கொண்டிருக்கோம். ஐயோ நம்ம செய்கிற செயல் கரெக்டா, நம்ம போகிற பாறை கரெக்டா, நமக்கு எல்லாமே நடக்கிறதுலாம் நல்லதாக நடக்குமான்ற ஒரு அச்ச உணர்வு ஏற்பட்டுடும். அதை தாண்டி நம்மளுக்கு ஒரு பவரே இல்லாமல், ஒரு உடம்புல ஒரு தெம்பே இல்லாமல், மனசில் தெம்பே இல்லாத சூழல்லாம் உருவாயிடும். இதெல்லாம் நீக்கிக் கொள்வதற்கு அதே பலம், பொறுமையோடு, நல்லா ஒரு நிதானத்தோடு உங்களுடைய திறமையை சிறப்பாக கையாள்வதற்கு இந்த காலகட்டம் ரொம்ப விழிப்புணர்வு, கவனம் தேவை. முக்கியமான முடிவுகளை இந்த காலகட்டம் எடுக்கக்கூடாது. அதே போல் வண்டி வாகனங்களில் கவனமாக பயணிக்கணும். தொழிலில் இடம் மாற்றம், வேலை மாற்றம், பிஸ்னஸில் புதுசாக போடுற முதலீடு போடுறன்றதை இருக்கக்கூடாது. உங்கள் ஃபோக்கஸ், கான்சன்ட்ரேஷனை சிதறவிடக்கூடாது. அதே போல் உங்களுடைய மேரேஜ் பிளானு, பர்சனல் பிளானு இதெல்லாம் நீங்கள் சிறப்பாக பொறுமையாக கையாளணும். உறவுகளில் ரொம்ப ஆர்கியூமெண்ட் வச்சுக்காமல் விட்டு கொடுத்து செல்லணும். அப்போ தான் இந்த உறவுகள்லாம் உங்களுக்கு நினைக்கும். குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல மருத்துவருக்கெல்லாம் ஒரு தடவை 2 தடவை ஆலோசனை செய்து நல்ல இடங்களில் போய், இல்லைன்னு தேவையில்லாமல் பணம் விரயமாயிடும். அதெல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளணும். ஆக மொத்தத்தில் இந்த காலகட்டம் உங்களுக்கு நிறைய கஷ்டம். நான் தான் இந்த ஃபேமிலிக்கு அவ்வளோ ஒரு எஃபர்ட் போடுறேன், நிறைய பாரங்களை சுமக்க முடியல அப்படின்னு ஒன்று மாற்றி ஒன்று எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத செலவுகள், தேவையில்லாத வம்பு வழக்குகள் இதெல்லாம் வரும். இதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணி அதே போல் எல்லாத்தையுமே ஒரு வரமுறைப்படுத்திக்கோங்க. தேவையில்லாத விஷயங்களில் மூக்கு நுழைக்க வேண்டாம். அதே போல் விரயங்கள் அதிகப்படும் அப்படின்னு சொல்லலாம். அதை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வது. தொழில் செய்கிற இடத்துல ஒரு ப்ரெஷரு, அந்த ப்ரெஷரெல்லாம் தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சக்தியையும் ஒரு சூழலையும் நம்மளுக்கு உருவாக்கி கொடுப்பதற்கு இறைவன் தான் வரணும். அப்போ வண்டி வாகனங்களை, இரவு நேர பயணங்களை, இந்த காலகட்டம் வண்டியெல்லாம் உங்கள் பேரில் எடுக்காதீங்க. அதே போல் நம்மளுக்கு வாங்கணும், செய்யணும், இடம் வாங்கணுன்றதெல்லாம் கொஞ்சம் ஒத்தி வைப்பது ரொம்ப சிறப்பு. இந்த ஒரு 95 நாட்களுக்கு ஒரு அதிரடியான ஒரு மாற்றங்கள், ஏற்றங்கள், திருப்பங்கள் இதெல்லாம் வைத்து கொள்ளாதீங்க. நல்ல மெடிடேஷன், யோகா, தியானம் பண்ணுங்க. ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணுங்க. உணவு பழக்க வழக்கங்கள், உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வைங்க. அதே போல் புதுசாக போய் இந்த காலகட்டம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களாம் தேவையில்லாமல் நான் அதை பேசுகிறேன், இதை பேசுகிறேன், எதிர்கால திட்டம் போடுறேன், இதெல்லாம் தேவையில்லாத அனாவசிய பேச்சுவார்த்தைகளை குறைத்து கொள்ளுங்க. அப்போ குரு அதிசாரத்தில் பயிற்சியான அந்த 25 நாட்கள் நவம்பர் 11க்குள்ளே எல்லா ஒரு நல்ல காரியத்துக்கும் ஒரு பின் பாயிண்ட், ஒரு அடித்தளம் போட்டுக்கணும். அதை அப்படியே என்ன பண்ணோம், கடகத்தில் இருக்கிற வரைக்கும் நான் டிசம்பர் 4 வரைக்கும் அதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வந்துடணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், டிரான்சிட்டில் அவர் மிதுனத்திற்கு சென்றுடுவார். சென்று அங்கே ஒரு 95 டேஸ் இருப்பார். நம்மளுக்கு அதிசாரத்தில் பயிற்சியாகி வக்ரமாகி மிதனத்துக்கு போகிறது. அந்த மார்ச் 11 வரைக்கும் 26
அந்த 95 நாட்கள் அதி கவனம் விழிப்புணர்வோடு இருக்கணும். ஏன்னா ராசி லக்னாதிபதி அவர் தான். அப்போ தேவையில்லாமல் கோபம், வெறுப்பு, ஆங்ஸைட்டி இதெல்லாம் வரும். பிரச்சனைகள் தானாக கூப்பிட்டு வச்சு விருந்தாளியாக வரும். அலைச்சல் திருச்சல் அதிகமாக இருக்கும். இன்னும் கூடுதல் எஃபர்ட் போகணும். இதெல்லாம் என்ன ஆகும்னா, நம்ம இந்த காலகட்டம் கண்மூடி, செவிமூடி, வாய்மூடி 3 குரங்கு பொம்மை மாதிரி ரொம்ப பொறுமை, நிதானம், சகிப்புத்தன்மை இருக்கணும். அமைதியாக இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் வந்த வேகத்திலே போயிடும். அடக்கமாக இருந்தால் பிரச்சனையே வராது. இதில் இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாகும். அதே போல் குருவின் நட்சத்திரமான நம்மளுக்கு பூரட்டாதி கடன் சார்ந்த விஷயங்களில், பணம் சார்ந்த கொடுக்கல் வாங்கல ரொம்ப கவனம் வேணும். நம்மளுக்கு ரேவதி நட்சத்திரம் உறவுகள் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் வேணும். உடல் ஆரோக்கியத்திலும் கூடுதல் கவனம் வேணும். பிரயாணங்கள்லையும் கவனம் வேணும். நம்மளுக்கு உடலில் அந்த சத்து குறைபாடு, ஹீமோகுளோபின் குறைபாடெலாம் இதற்கு வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் இந்த நாட்களில் ரொம்ப அந்த தவ வாழ்க்கைன்னு சொல்லுவோம்ல, அதை மேற்கொள்ளணும். இதற்கு குருவாகவே வழங்கக்கூடிய திருச்செந்தூரில் குருவாகவும் நமக்கு நன்மைகளை வாரி அழைக்கக்கூடிய வள்ளலாக இருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபடணும். அதை எப்படி வழிபடணுன்றதை பதிவின் இறுதியில் சொல்கிறேன். அந்த 21 நாட்கள் சஷ்டிக்கு முன்னாடி அந்த ஒரு கடுமையான ஒரு நல்ல ஒரு விரதத்தை வந்து, கடுமையான உடனே பட்டி இருக்க சொல்கிறீங்களான்னு கேட்கக்கூடாது. அப்படிலாம் கிடையாது. விரதம் வழிபாட ஒரு தொடர்ந்து நம்ம கன்சிஸ்டன்சியாக பண்ணும்பொழுது இந்த நித்திய வழிபாடு நம்மளுக்கு பரிபூர்ணமான பலனை பெற்றுத்தரும். இப்போ ஆக மொத்தத்தில் இந்த காலகட்டம் ஆரம்பத்தில் நல்லா சிறப்பாக திட்டம் போட்டு செயலாக்கி கொள்வதும், பின்னாடி வந்து ரொம்ப ஒரு விழிப்புணர்வு கவனத்தோடு இருப்பதும் மீனத்திற்கு அவசியம். மீன ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 12 ராசிக்கும் வந்து நம்ம குரு அதிசாரமும் அக்ர பயிற்சிக்கும் உரிய பலனை வந்து நம்ம காம்போவாக பார்த்துருக்குறோம். இந்த 12 ராசியும் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான வழிபாடு நம்மளுடைய வள்ளல் திருச்செந்தூரில் குருவாகவே இருக்கக்கூடிய நம்ம முருகப்பெருமான் வழிபாடு. சஷ்டிக்கு முன்னாடி ஒரு 21 நாள், நம்மளுக்கு 8ஆம் தேதியிலேருந்து ஒரு அக்டோபர் 8லேருந்து அக்டோபர் 28 வரைக்கும் இந்த நாட்களில் அவரை வந்து ஒரு விரதம் இருந்து எளிமையான முறையில் விரதம் இருங்க. நீங்கள் இப்போ ஃபுல்லாக பட்னி இருக்கணுன்ற அவசியம் இல்லை. விரதம் இருந்து அவருக்கு ஷட்கோண தீபம் ஏற்றி, இந்த தீபத்துக்கு வந்து நெய் நல்லெண்ணெய் பயன்படுத்தலாம். சரிங்களா? அது உங்கள் வசதியை பொறுத்து. இழுப்பை எண்ணெயும் பயன்படுத்தலாம். அந்த நடுவில் ஓம்னு எழுதும் இல்லையா, அந்த இடத்துல முருகர் படமோ இல்லை வேலோ இல்லை முருகர் சிலையோ கூட வைக்கலாம். இல்லை அந்த இடத்துலையும் ஒரு நெய் தீபம் ஏற்றிக்கொள்ளலாம். 2 நல்லெண்ணெய், 2 இழுப்ப எண்ணெய், 2 நெய் தீபமும், நடுவில் ஒரு நெய் தீபமும் ஏற்றிக்கொள்ளலாம். இந்த ஷட்கோண தீபம் காலை மாலை 2 வேளையும் ஏற்றி நீங்கள் இந்த முருகனுடைய பாடல்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், வேல் மாறலை பாராயணம் செய்யுங்க, போற்றிகள் பாடுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ அவனை வந்து வழிபட முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ வழிபடும் பொழுது உங்களுக்கு அபரிமிதமான பலன்களை அற்புதமாக பெற்றுக்கொள்ளலாம். மேற்கொண்டு உங்களுக்கு விவரங்கள் அறிய வேணும்னா கீழ்காணும் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஏன்னா இதில் சொல்லியிருக்க பலன்கள்லாம் 30% ஒத்து வந்தாலே பெரிய விஷயம். உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த குருவானவர் உங்களுக்கு பொருளாதாரத்துக்காக பாசிட்டிவாக செயல்பட போகிறாரா, இல்லை திருமணம், குழந்தை பாக்கியத்துக்காக பாசிட்டிவாக செயல்பட போகிறாரா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்யும் போது தான் நம்ம தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். நீங்கள் நேரடியாகவும் ஆன்லைன் மூலமாகவும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் பெற்று பார்த்து கொள்ளலாம். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆர்த்திய சொர்ணலட்சுமி. இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.